வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ அதை எப்படி சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் ஒரு உருளைக்கிழங்கு, அதாவது ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்க வேண்டாம். ஸோ இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு வாட்டி வதக்கிடலாம். மசாலாலாம் நல்லா எல்லா பீசஸ்லேயும் சேர்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக அப்படி டாஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இது ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும் உருளைக்கிழங்குலாம் நல்லா வதங்குறதுக்கு. பாருங்கள், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனி பீசஸாக சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. ஸோ இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், இது லெமன் ரைஸ், இது எல்லாத்தோடையுமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் பொட்டேட்டோ ஒன்றோட ஒன்று சேராமல் நல்லா உதிரியாகவும் வந்திருக்கு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.